ஹாய், இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க நண்பர்களே. ஜீரகம் கையில் இப்படி கசக்கி போட்டுக்கிடுங்க. சரிங்களா? இப்படி கசக்கி போட்டுக்கிடுங்க. அப்படியே கேரட்டு துருவினது போட்டுக்கிடுங்க. ஒரு கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் மாவு தண்ணி ஊற்றி நம்ம குழைக்க போகிறோம். அதனால நீங்கள் கேரட் தண்ணி ஊற்றி குழைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி போட்டுடுங்க. ஒரு சிலர் தண்ணி ஊற்றி குழைக்கிறது தானேன்னு சொல்லி தண்ணி ஊற்றி குழைச்சதுக்கப்புறம் கேரட்டை போட்டிங்கன்னா தண்ணி கேரட்லேருந்து இறங்கிடும். அப்புறம் மாவு பதம் கிடைக்காது, உங்களுக்கு கொலன்னு ஆயிடும். சரிங்களா? இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிடுங்க நண்பர்களே. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் சட்னி எதுவும் இதுக்கு பண்ணுறதில்ல. சட்னி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தேங்காய் கம்மியாக போட்டுக்கலாம். சட்னி எதுவும் பண்ணுறதில்ல. இப்படியே தான் சாப்பிட போகிறேன் டீ போட்டு. அதனால் நான் தேங்காய் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விரசிக்கலாம். தண்ணி அதிகம் ஆகிடக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். அவர்களை இந்த மாதிரி விரசி எடுத்துடுங்க. இப்படி உருட்டும் போது நமக்கு இப்படி கிடைக்கணும். நல்லா டைட்டாக கிடைக்கணும். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதை நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டணுன்னா அப்படி உருட்டிடுங்க. நான் இந்த ஷேப்பில் தான் உருட்டி எடுத்துக்கிறேன். சரிங்களா? எல்லா மாவும் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி இந்த இட்லி தட்டு வைக்கலாம். இந்த தட்டில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லாம் நல்லா ஆயிலில் தடவி விட்டுருங்க. எதுக்குன்னா அந்த உருண்டை நம்ம வைக்கும்போது வேக வச்சு எடுக்கும்போது ஒட்டி அது பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான். இது நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அடுக்கி விட்டுடலாம். பாருங்க நண்பர்களே, வெந்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கேரட்டு பிடி கொழுக்கட்டை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.